ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! நம்ம இங்கிலீஷ் கிராமர்ல உள்ள 12 டென்சஸ் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு நம்ம ஃபியூச்சர் கன்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா என்னன்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த டென்சஸ்லாம் நீங்க பார்க்கலன்னா, டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பிளேலிஸ்ட் லிங்க் குடுக்குறேன். அத பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஃபியூச்சர் கன்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிலேயே இருக்கு பாருங்க. கன்டினியூவஸ் ஃபியூச்சர் அதாவது இன்னும் நடக்கல. ஆனா ஃபியூச்சர்ல கண்டிப்பா நடக்கப் போகுது. நடந்து கொண்டே இருக்கும். அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு தான் இந்த ஃபியூச்சர் கன்டினியூவஸ் டென்ஸ் யூஸ் ஆகுது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்க. நான் இப்ப சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னா அது பிரசன்ட் டென்ஸ். நான் சாப்பிட்டு கொண்டு இருந்தேன். அதெல்லாம் பாஸ்ட் டென்ஸ். நான் சாப்பிட்டு கொண்டு இருப்பேன். அப்படின்றது தான் இந்த ஃபியூச்சர் கன்டினியூஸ் டென்ஸ். அதாவது ஃபியூச்சர்ல இருக்கும். ஒருவேள நான் நாளைக்கு சென்னைக்கு போய் கொண்டிருப்பேன். நான் நாளைக்கு சாப்பிட்டு கொண்டிருப்பேன். நான் நாளைக்கு காலேஜ் போய் கொண்டிருப்பேன். இந்த மாரி ஃபியூச்சர்ல நடக்கப் போறத கன்டினியூஸா ஒரு விஷயம் நடக்கப் போறத நம்ம சொல்றதுக்கு தான் இந்த ஃபியூச்சர் கன்டினியூஸ் டென்ஸ் வந்து யூஸ் ஆகுது. இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்துடலாம் கைஸ். இப்போ ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா இது உங்களுக்கு வந்து புரியும். இப்போ இந்த ஃபியூச்சர் கன்டினியூஸ் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் பிளஸ் வில் பி பிளஸ் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி பிளஸ் ஆப்ஜெக்ட். அதாவது இதில எப்படி சப்ஜெக்ட்ன்றது வந்து ஒரு விஷயம் செய்யும்ல, அந்த ப்ரொனவுன்ஸ் ஆர் நேம்ஸ் ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட். அப்புறம் அந்த ப்ரொனவுன்ஸ் பக்கத்தில சம் நேம்ஸ். ப்ரொனவுன்ஸ் இல்லன்னா, இந்த ஜான், மில்டன், ஷாம், ஜாக் இந்த மாரி நேம்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா, கண்டிப்பா இதுக்கு வந்து வில் பீன்ற ஆக்ஸிலரி வெர்ப் தான் நம்ம ஃபியூச்சர் கன்டினியூஸ் டென்ஸ்க்கு கண்டிப்பா யூஸ் பண்ணணும். அப்புறம் வெர்ப் வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கணும். அது கூட நம்ம ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரன்னுனா ரன்னிங், குக்கிங், ஸ்லிப்பிங், ஈட்டிங் இந்த மாரி பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கணும். கன்டினியூஸ் டென்ஸ்னாலே ஐஎன்ஜி வெர்புக்கு வந்துடணும். இத நம்ம எக்ஸாம்பிள் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஐ வில் பி ரீடிங். நான் படித்துக் கொண்டு இருப்பேன். அதாவது ஃபியூச்சர்ல நான் வந்து நாளைக்கு படிச்சுக் கொண்டிருப்பேன் கண்டிப்பா. ஐ வில் பி ரீடிங். அந்த வில் பிங்கிறது ஐக்கு வந்து இதில டிஃபால்ட்டா எல்லா ப்ரொனவுன்ஸ் நேம்ஸ்க்கு ஃபியூச்சர்னாலே நம்ம வில் பி தான் கைஸ் போடணும். ஐ வில் பி ரீடிங். கன்டினியூஸ் டென்ஸ்னா ரீடிங் அத போட்டுக்கணும். யூ வில் பி ரைட்டிங். நீ எழுதிக் கொண்டு இருப்பாய். இன்னும் நீ எழுதல, எழுதி முடிக்கல. நீ வந்து ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஒரு நாளைக்கு, நாளை கழிச்சு எப்பயாவது நீ வில் பி ரைட்டிங். நீ வந்து எழுதிக் கொண்டு இருப்பாய். ஹி வில் பி பிளேயிங். அவன் விளையாண்டு கொண்டு இருப்பான். ஷி வில் பி கம்மிங். அவள் வந்து கொண்டு இருப்பாள். அதாவது ஒரு விஷயம் வந்து இன்னும் நடக்கல. அது கண்டிப்பா நடக்கும். ஃபியூச்சர்ல அது கன்டினியூஸா நடந்து கொண்டு இருக்கும். அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு தான் இந்த ஃபியூச்சர் கன்டினியூஸ் டென்ஸ் யூஸ் ஆகுது. இப்போ இதில இட் வில் பி ரெய்னிங். மழை பெய்ந்து கொண்டு இருக்கும். நம்ம வந்து இன்னும் மழை பெய்யல. அதேமாரி பேஞ்சு முடிக்கல. நம்ம வந்து கெஸ் பண்றோம். இந்த மாரி ஃபியூச்சர்ல வந்து மழை கண்டிப்பா பெய்யும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. மழை பெய்ந்து கொண்டு இருக்கும். நாளைக்கு இந்த நேரத்திலலாம் மழை பெஞ்சிட்டு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. வி வில் பி வொர்க்கிங். நாம் வேலை செய்து கொண்டு இருப்போம். அதாவது நாளைக்கு இந்த நேரத்துக்குலாம் நம்ம வேலை செஞ்சு கொண்டு இருப்போம். கண்டிப்பா ஒரு விஷயம் நாளைக்கு நடக்கப் போகுது. வி வில் பி வொர்க்கிங். தே வில் பி ஸ்லீப்பிங். அவர்கள் தூங்கிக் கொண்டு இருப்பார்கள். அதாவது கண்டிப்பா அவங்க இன்னும் தூங்கல. தூங்கியும் முடிக்கல. ஃபியூச்சர் வருங்காலத்தில அவங்க வந்து நாளைக்கு, நாளை கழிச்சு, இல்ல அடுத்த வாரம் எப்பயாவது அடுத்து நடக்காத ஒரு விஷயம் கன்டினியூஸா நடக்கப் போகுது. அத சொல்றதுக்கு தான் தே வில் பி ஸ்லீப்பிங். அவர்கள் தூங்கிக் கொண்டு இருப்பார்கள். இந்த மாதிரி நடக்காத ஒரு விஷயம் ஃபியூச்சர்ல கண்டிப்பா நடக்கும். கன்டினியூஸா ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு தான் இந்த ஃபியூச்சர் கன்டினியூஸ் டென்ஸ் யூஸ் ஆகுது. அதுதான் கைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கண்டிப்பா இது வந்து நடக்கப் போகிற ஒரு விஷயம் ஃபியூச்சர்ல. அதுதான் ஃபியூச்சர் கன்டினியூஸ் டென்ஸ். இதில வந்து 4 கேட்டகரிஸ் இருக்கு. பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ் இன்டராகேட்டிவ், நெகட்டிவ் இன்டராகேட்டிவ். ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து ஷி வில் பி ஸ்டடியிங். அவள் படித்துக் கொண்டு இருப்பாள். அவள் இன்னும் படிக்கல. பட் கண்டிப்பா நாளைக்கு இல்லாட்டி கண்டிப்பா ஒரு செயல் கன்டினியூஸா ஃபியூச்சர்ல நடக்கப் போகுது. அவள் படித்துக் கொண்டு இருப்பாள். இப்ப இந்த பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நடக்கிற மாரி இருந்தாலே அது பாசிட்டிவ். அந்த விஷயம் நடக்கலன்னா அது நெகட்டிவ். இப்போ வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். நெகட்டிவ் ஷி வில் நாட் பி ஸ்டடியிங். அவள் படித்துக் கொண்டு இருக்க மாட்டாள். அதாவது நெகட்டிவா சொல்றாது. ஃபர்ஸ்ட்டு பாசிட்டிவ்னா ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அது பாசிட்டிவ் படித்துக் கொண்டு இருப்பாள். அவள் படித்துக் கொண்டு இருக்க மாட்டாள் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்து யூஸ் ஆகுது. இப்போ இதில இந்த வில் பீன்றது வந்து இந்த ஃபியூச்சர் கன்டினியூஸ் டென்ஸ்ல கன்ஃபார்மா போட்டுறணும். அதே மாரி கன்டினியூஸ் டென்ஸ்னாலே இந்த வெர்ப் பக்கத்தில ஐஎன்ஜி போட்டுறணும். இந்த விஷயத்த வந்து நம்ம மறக்கவே கூடாது. நெக்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் இன்டராகேட்டிவ். இப்போ நம்ம கொஸ்டின் கேட்போம்ல. பாசிட்டிவா எப்படி கொஸ்டின் கேட்கறதுன்னு பார்த்துடலாம். இந்த நம்ம கொஸ்டின் கேட்கும்போது இந்த வில் வந்து முன்னாடி வந்துடணும். இந்த ஃபியூச்சர் கன்டினியூஸ் டென்ஸ பொறுத்தவரைக்கும் வில் வந்து முன்னாடி வந்துடணும். வில் ஷி பி ஸ்டடியிங்? அவள் படித்துக்கொண்டு இருப்பாளா? அப்படின்னு கொஸ்டின் மாரி கேட்கறதுக்கு. வில் ஷி பி ஸ்டடியிங்? அவள் படித்துக்கொண்டு இருப்பாளா? ஒரு ஒரு விஷயத்த வந்து பாசிட்டிவா கொஸ்டின் கேட்கறதுக்கு தான்
இந்த பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் யூஸ் ஆகுது. இப்போ இதில நம்ம நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் பார்த்தீங்கன்னா, வில் ஷி நாட் பி ஸ்டடியிங் அவள் படித்துக் கொண்டு இருக்க மாட்டாளா? இது 2மே கேள்வி தான். பாசிட்டிவா கேள்வி கேட்கறதுக்கும், நெகட்டிவா கேள்வி கேட்கறதுக்கும் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். வில் ஷி நாட் பி ஸ்டடியிங்? வில் ஷி பி ஸ்டடியிங்? வில் ஷி பி நாட் ஸ்டடியிங்? அவள் படித்துக்கொண்டு இருப்பாளா? படித்துக்கொண்டு இருக்க மாட்டாளா? அப்படின்னு கேட்கறதுக்கு தான் இந்த 4 கேட்டகரீஸும் யூஸ் ஆகுது கைஸ். இப்போ இந்த பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ், நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ்லாம் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஃப்யூச்சர் கன்டினியூஸ் டென்ஸை வந்து பார்த்து முடிச்சிருக்கோம். அதோட ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் மறக்கக்கூடாது. அதாவது ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், நேம்ஸ், ஜான், ஜாக், ரமேஷ், சுரேஷ் எது வந்தாலுமே நீங்கள் அந்த ஆக்ஸிலரி வெர்ப் ஃப்யூச்சர் கன்டினியூஸ் டென்ஸ்னாலே நீங்கள் வில் பி அதை கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அதே மாதிரி இதில் வந்து வெர்பு ப்ரெசன்ட் ஃபார்ம் கூட வந்து ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். ரன்னிங், வாக்கிங், ஈட்டிங், ஸ்லிப்பிங் அந்த மாதிரி சேர்த்துக்கணும். ஒரு விஷயம் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நடக்கும், நடந்து கொண்டு இருக்கும். நான் சாப்பிட்டு கொண்டு இருப்பேன். நான் விளையாடிக் கொண்டு இருப்பேன். நான் காலேஜுக்கு போய் கொண்டிருப்பேன். அவன் டிவி பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஃப்யூச்சரில் வந்து கன்ஃபார்மா ஒரு விஷயம் கன்டினியூஸா நடக்க போற விஷயத்த சொல்றதுக்கு தான் இந்த ஃப்யூச்சர் கன்டினியூஸ் டென்ஸ் வந்து யூஸ் ஆகுது கைஸ். நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பெல் ஐகான வந்து பிரஸ் பண்ணுங்க கைஸ். நம்ம போட்டிருக்க வீடியோஸ்லாம் நீங்க பிளேலிஸ்ட்டா செக் பண்ணி பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குடுத்துருக்கோம். செக் பண்ணி பாருங்க கைஸ். ஓகே கைஸ். பாய். தேங்க் யூ.